ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு 4.7 சென்ட் லேண்டு, அந்த காலத்து கொஞ்சம் பழைய வீட சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. அதுவும் நம்ம தேனி மாவட்டம் கம்பம் முன்னாடி இருக்கிற ஊர் தான் வந்து புதுப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். வணக்கம், நான் ராஜ்குமார். கேஎல் ப்ராப்பர்ட்டி. நம்ம கேரளால தேக்கடி குமளி, இடுக்கி மாவட்டம் தேக்கடி குமளி சரௌண்டிங் 50 கிலோமீட்டர்ல ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் கம்பத்தை சுற்றியும் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோம். உங்க இடம் விற்கணும் அப்படின்னா எங்க நம்பர் டிஸ்பிளேல இருக்கு. கால் பண்ணி என்கொயரி பண்ணி உங்க இடத்த சேல் பண்ணலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்கனாலும் கண்டிப்பா கூப்பிடலாம். நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து கரெக்டா புதுப்பட்டின்ற ஊர். புதுப்பட்டி அதுக்கப்புறம் தான் வந்து தேனி மாவட்டம் கம்பம் வந்து ரீச் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை நூலக தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி பக்கத்தில், சிட்டிக்கு ஒரு 100 மீட்டர் போனாலே இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 சென்ட் லேண்டு, சுற்றி வந்து பொதுச்சவர், சென்டரில் வந்து வீடு. இது எப்படி இருக்குன்னா 2 போர்ஷனாக இருக்கும். அதாவது இடத்த பொறுத்தவரை ஒரு 2 வீடாக இப்போ கட்டியிருப்பாங்க. நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுவேன், அப்போ தான் புரியும். அதில் வந்து ஒரு ரூமு, 2 ரூமு, இதேமாரி இந்த பக்கம் வந்து 2 ரூமு, அப்புறம் தனியாக இடம் வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக நிறைய இடம் சும்மா கிடக்கும். அப்புறம் ஒரு பெட்ரூமு, ஒரு சின்ன கிச்சனு, பாத்ரூமு, கார்பரேஷன் வாட்டர், இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. லேண்டுக்கு தான் காஸ்ட் கேட்குறாங்க இடத்த பொறுத்தவரை. ஏன்னா அந்த காலத்தில் வுட்லேயே கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வுட்லேயே கட்டியிருக்க வீடு இது. மேலே டாப்பில் வந்து சென்ட்ரிங் போட்டதாக இருந்தாலும் அந்த வுட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ வுட்டோட காஸ்ட்டே வந்து நல்ல காஸ்ட் வரும். ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க, ஆவரேஜான காஸ்ட் வரும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியூர்களில் பெரிய இடங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஊரை சார்ந்தவங்க இல்லைங்கன்னா அவங்களுக்கு இந்த தேனி மாவட்டம் கம்ப சைடில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்துலேருந்து தேனி மாவட்டத்தை சார்ந்து வெளியூரில் போய் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஊரில் இடம் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருக்கலாம். தேனி மாவட்டம் கம்பம் சார்ந்து புதுப்பட்டி சார்ந்து யாராவது இருக்கீங்க, உங்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ், இந்த ஏரியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 10 லட்ச ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இடம் வாங்குறது விற்கிறது போய்கிட்டு இருக்கு. கஸ்டமரோட ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்றத அவர் சொல்லலை. ஆனால் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் 45 ரூபாய்க்கு கீழே. அப்போ நம்ம உட்காந்து நல்லபடியாக பேசணும் அப்படின்னா நல்ல ரேட்டுக்கே முடிக்கலாம். மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு முடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலும் ரெகுலராக என்ன பண்ணலாம், உடனே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஃபுல் வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கூப்பிடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அது கால் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டும் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க. எங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. நிறையா உங்களுக்கு சூட்டபுளானதை நாங்கள் இந்த மாதிரி தாங்க ஃபுல் வீடியோ காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் என்ன பண்ணலாம், விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ பாருங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழைய நூலக தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வார்டு புதுப்பட்டியில் நம்ம பார்க்க வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதிலிருந்து அந்த ஃப்ரண்டேஜ் வரைக்கும் இது மொத்தம் 4.7 சென்ட். அதாவது இடத்தோட அளவு வந்து 5 சென்ட் வரும். ஆனால் ஒரு 4.7 சென்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. வடக்கு வாசல். இந்த வாசல் வந்து வடக்கு வாசல். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா நம்ம பைபாஸ் போயிடலாம். அதாவது புதுப்பட்டி சிட்டிக்கு வந்து போயிடலாம். இது அந்த காலத்து வீடுங்க. உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா தோதகத்தி அந்த மர வுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே இது ஒரு ரூம் மட்டும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரண்டேஜ், அதாவது ஃப்ரண்டேஜின்னு பார்க்குறப்ப 25 அடியிலேருந்து 30 அடி வரும். லென்த் வந்து நல்லா அதிகம். இப்போ இது ஒரு ரூமு, சென்ட்ரிங் போட்ட ரூமு. இது வந்து ஒரு காலி பிளேஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ரூம் வரும். இது எல்லாமே அந்த காலத்து கட்டடம். அதாவது நம்ம அந்த காலத்தில் டாப்பில் வந்து வுட்டு போட்டு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ இது ஒரு ரூமு, அதில் ஒரு சாமி ரூம் வரும், அங்கே ஒரு ரூம் வரும். எல்லாம் சின்ன ரூம்ஸ் தான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வுட்டில் தோதகத்தி போட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் அதேமாரி ஒரு ரூமு, பின்னாடி ஒரு ரூமு, மேலே அதுவும் வுட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. டோரில் அந்த காலத்து டோருங்க, தெரியுதுங்களா? இதெல்லாமே இது ஒரு சின்ன கிச்சன். அதாவது வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், இடத்தோட அளவு வந்து நல்ல பெருசு. ஒரு பாத்ரூம், தண்ணி வந்து பஞ்சாயத்து தண்ணி இருக்குது. டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸு, அதாவது இடத்தோட விலை தான் கேட்குறாரு.
இப்போவும் நம்ம இங்கே வந்து மார்க்கெட்டில் சொல்கிறது ஒரு 10 ரூபா வரைக்கும், சென்ட் 10 ரூபா வரைக்கும் போகுது. அதுக்கும் கம்மியாக வந்து பேசி முடிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து பேசுங்க. இப்போதைக்கு அவரோட எதிர்பார்ப்பு சென்ட்டுக்கு 10 ரூபான்றப்ப 4.25 சென்ட், அதாவது 47 லட்ச ரூபா வருது. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும், உட்காந்து யாராவது நல்லதாக பேசி முடிச்சிங்க அப்படின்னா நியாயமான ரேட்டில் முடிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் எங்கே வேணாலும் விசாரித்து பார்த்துக்கலாம். ஒரு 8 ரூபாய்க்கு குறைஞ்சி, அதாவது நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் 8 to 10 லட்ச ரூபாய்க்கு தான் வியாபாரமே பிஸ்னஸே நடந்திருக்கு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கூப்பிடுங்க.